ஸோ நம்ம ஆல்ரெடி சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு சம்மரி பார்த்தோம்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து 2 ஸ்டேஜஸில் நடக்கும். ஒன்று லைட் ரியாக்ஷன், இன்னொன்று டார்க் ரியாக்ஷன். ஸோ லைட் ரியாக்ஷனில் வந்து 2 மெத்தடில் நடக்கும். ஒன்று வந்து சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன், இன்னொன்று வந்து நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன். சரிங்களா? ஸோ நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷனில் PS1 அப்புறம் PS2 ரெண்டுமே வந்து ஆக்டிவேட்டட் ஸ்டேஜில் இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து PS1 அண்ட் PS2 ரெண்டும் சைமல்டேனியஸாக லைட் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணும். அதனால தே வில் கோ ஃபார் த எக்ஸைட்டட் ஸ்டேட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா PS2 ஃபோட்டோ சிஸ்டம் 2 எடுத்துக்குவோம். ஃபோட்டோ சிஸ்டம் 2 வந்து லைட் எனர்ஜி அந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2 மேலே படும்போது இது வந்து ஆக்டிவேட் ஆகும். இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டடுக்கு போகும். ஸோ PS2லேருந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா? ஐ ஷோன் இயர் தி 4 எலக்ட்ரான் வில் பி ரிலீஸ்ட் அவுட். அப்போ இங்கே என்ன ஆகும்னா 4 எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோல் வில் பி கிரியேட்டட். சரிங்களா? ஸோ இங்கே இப்போ இங்கேருந்து 4 எலக்ட்ரான் மேலே போயிடுச்சுன்னா இங்கே 4 எலக்ட்ரானை ஆக்கியபை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும். தென் இந்த 4 எலக்ட்ரான் என்ன ஆகும்னா அகெயின் திஸ் வில் டிரான்ஸ்போர்ட் த்ரூ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகேவா? இங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டோக்வினோன், cytochrome B6, cytochrome F and plastocyanin. So what happens when PS2 trap the light energy, it becomes excited state with which 4 electron will be released out from PS2 and these electron will transport through electron transport chain. That is, these 4 electron will be first carried to plastoquinone. From plastoquinone it transport to cytochrome B6. From cytochrome B6 it transported to cytochrome F and from F it is transported to plastocyanin. From here what happens, this 4 electron will comes to PS1. So what happens, this this PS1 will also trap the light energy and this energy the PS1 will also trap the light energy and this will also be in the excited state with which this will also emit 4 electron with which here also the electron deficiency hole will be created. Okay, so what happens, in the electron ingirundu reduce ingirundu emit aagi this will goes to ferredoxin through ferredoxin reducing substrate and inga due to the presence of ferredoxin NADP reductase, here NADP is reduced as NADPH2. சரிங்களா? ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா இங்கே PS1ல வந்து லைட் எனர்ஜி ட்ராப் பண்ணி எக்ஸைட்டட் ஆனதுனால இங்கே 4 எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோல் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இங்கிருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா இந்த இடத்த வந்து இந்த ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணிக்குது. ஸோ இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்குது. ஸோ இங்கிருந்து எலக்ட்ரான்ஸ் வருது. இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே இந்த PS2 எக்ஸைட் ஆகுது. இது எக்ஸைட் ஆகி இதுலேருந்து 4 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. இது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் ட்ராவல் பண்ணி PS1க்கு வருது. அண்ட் இந்த PS1 வந்து எக்ஸைட்டட் ஆகும் போதே இந்த PS2 எக்ஸைட்டட் ஆகும் போதே PS1மே வந்து லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி இதுலேருந்து 4 எலக்ட்ரான் மேலே போயிடும். அப்போ இங்கே 4 எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோல் கிரியேட் ஆகும். ஸோ இங்கிருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் இந்த ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணி மறுபடியும் வந்து லைட்டை அப்சார்ப் பண்ணி மறுபடியும் இந்த எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இது லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணும். இங்கே வந்து இந்த 4 எலக்ட்ரான் மேலே போகும். இங்கே எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோல் கிரியேட் ஆகும். இங்கேருந்து அகெயின் PS2லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் இதை வந்து இந்த ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணிக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த PS1லேருந்து போகக்கூடிய இந்த எலக்ட்ரான் வந்து ஃபெரிடாக்சினுக்கு போய் அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடிய NADPH2 மாறும்.
அண்ட் மீன்வைல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த PS2 வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கும் போது இங்கே வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகும். அந்த எனர்ஜி ரீசனால் என்ன ஆகும்னா இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். ஸோ வாட்டர் மாலிக்யூல் ஸ்ப்ளிட் ஆகி இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகும். மீன்வைல் இதுலேருந்து 4 எலக்ட்ரானும் அண்ட் 4 நம்மளுக்கு வந்து ஃபோட்டான்ஸும் வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா, இந்த 4 ஹைட்ரோஜன் மாலிக்யூல்ஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இங்கிருந்து ட்ராவல் பண்ணி நம்மளுக்கு NADPH ஓட கம்பைன் ஆகி NADPH2 மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். சரிங்களா, அண்ட் இங்கே வந்து PS2ல் வந்து ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோல் கிரியேட் ஆகுது இல்லைங்களா. இந்த PS1லையும் கிரியேட் ஆகுது, PS2லையும் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த PS1ல் கிரியேட் ஆகக்கூடிய எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோலை PS2லேருந்து போகக்கூடிய எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணிடும். அப்போது இங்கே வந்து டெஃபிஷியன்சி ஆகுது இல்லைங்களா, இங்கே எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோல் கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி அவைலபிள் ஆகுதுன்னா இந்த வாட்டர் ஸ்ப்ளிட் ஆகுது இல்லைங்களா, ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் நடக்கும்போது இதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய 4 எலக்ட்ரான் இந்த ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணிக்கும். சரிங்களா, இங்கே ஃபஸ்ட் என்ன ஆகும், லைட் எனர்ஜி இது ட்ராப் பண்ணோம், இதுலேருந்து 4 எலக்ட்ரான் மேலே போகும். ஸோ இங்கே 4 எலக்ட்ரான் ஆக்கியபை பண்ணக்கூடிய எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோல் ஒரு எம்டி பிளேஸ் வந்து க்ரியேட் ஆகும். இது எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருக்கும் போது இது வந்து வாட்டர் மாலிக்யூலை வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல் ஸ்ப்ளிட் ஆகி இதுலேருந்து ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் அண்ட் 4 எலக்ட்ரான் 4 ஹைட்ரோஜன் மாலிக்யூல் வந்து ரிலீஸ் ஆகும். இந்த 4 ஹைட்ரோஜன் மாலிக்யூல் இங்கே வந்து NADPயோட சேர்ந்து NADPH2 ஃபார்ம் ஆகும். இந்த 4 எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கே வாட்டர்லேருந்து ரிலீஸ் ஆன 4 எலக்ட்ரான்ஸ் வந்து PS2ல் ஆக்கியபை ஆகி நம்மளுக்கு அகெயின் லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி அகெயின் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். இதை ஏன் நம்ம நான் சைக்ளிக் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா, PS2லேருந்து வெளியே போன எலக்ட்ரான் அகெயின் PS2க்கு வர்றதில்ல. பட் என்ன பண்ணுதுன்னா PS2லேருந்து போன எலக்ட்ரான் PS1க்கு போகுது, வாட்டர்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான் PS2க்கு வருது. ஐ ரிப்பீட், PS2லேருந்து ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் PS1க்கு போகுது அண்ட் வெரஸ் PS2க்கு வந்து வாட்டர்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் வந்து இங்கே வந்து ஆக்கியபை பண்ணி ஸோ இந்த சைக்கிள் வந்து கண்டினியூ ஆகுது. அதனால இதை நான் சைக்ளிக் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொன்னோம், சைக்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா PS1ல் ரிலீஸ் ஆன எலக்ட்ரான் வந்து அகெயின் சைக்ளிக் ப்ராசஸில் PS1க்கே திரும்பி வந்தது. அதுதான் சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னோம். நான் சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னா இங்கே PS2லேருந்து ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான் PS1க்கு போகும், பட் இட் வில் நாட் கம் பேக் டு PS2 அண்ட் பட் திஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோல் வில் பி கம்ப்ளீட்டட் by the electrons which is released during the splitting of water molecule. In the splitting of water molecule நம்ம என்னன்னு சொல்கிறோம், photolysis of water அப்படின்னு வந்து சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதுவுமே வந்து ஒரு சிம்பிளான சைக்கிள் தான், பட் நம்மளுக்கு பார்க்க வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சரில் கொடுக்குது. பட் இதுவும் சிம்பிள் தான். அண்ட் ஐ வில் ஷோ ஒன் மோர் வீடியோ ஹவு டு ட்ரா திஸ் சைக்கிள் இன் எ சிம்பிள் மேனர். உங்களுக்கு ஜஸ்ட் வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னாக்கா, ஸோ எலக்ட்ரான்ஸ் எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த நான் சைக்ளிக் ப்ராசஸ் ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் நடக்கும்போதோ, ஃபோட்டோபாஸ்போரிலேஷன் அப்படின்னா என்ன சொன்னேன், ஃபார்மேஷன் ஆஃப் ATP மாலிக்யூல். ஃபாஸ்பாரிலேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் மாலிக்யூல். ஃபாஸ்போ அப்படின்னா என்ன, பாஸ்பேட். ஸோ அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் மாலிக்யூல் இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட் டு ஃபார்ம் ATP. அதுதான் நம்ம ஃபாஸ்பாரிலேஷன் அப்படின்றோம். ஐ ரிப்பீட், ஃபாஸ்பாரிலேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் மாலிக்யூல் டு ADP to form ATP in presence of light because this is light reaction. ஓகேங்களா, ஸோ ATP மாலிக்யூல் வந்து ஃபார்ம் ஆகுது எப்படின்னா, ADP பாஸ்பேட்டோட கம்பைன் ஆகும் போது இன் presence of light. ஸோ how this is formed அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ADP when it combines with phosphate in presence of light, ATP will be formed. இந்த ப்ராசஸை தான் நம்ம
பாஸ்போரிலேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா, ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதில் PS2லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான் த்ரூ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் இட் ரீச்சஸ் டு PS1. சரிங்களா, ஸோ PS1 வந்து எக்ஸைட்டட் ஆகி PS1ல எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோல் கிரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி ஹோலை வந்து PS2லேருந்து ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான் வந்து ஆக்கிபை பண்ணி இந்த செயினை வந்து கண்டினியூ பண்ணும். அண்ட் இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா இட் கோஸ் டு ஃபெரிடாக்சின் and with the through ferredoxin reducing substrate and with the help of ferredoxin NADP reductase enzyme NADP is reduced as NADPH2. so இங்க NADP NADPH2 கன்வெர்ட் ஆக இங்கே ஆக்சுவலாக பாருங்கள் இங்கே NADP 2 மாலிகுல் இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஹைட்ரோஜன் பார்த்திங்கன்னா 2H2 அப்படின்னா H4 இல்லைங்களா ஆர் 4H. ஸோ நம்மளுக்கு 4 ஹைட்ரோஜன் மாலிகுல் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS2 வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டாக இருக்கும் போது வாட்டர் மாலிகுல் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இதை வந்து நம்ம ஃபோட்டாலிசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஃபோட்டாலிசிஸ் ஆஃப் வாட்டர் நடக்கும்போது என்ன ஆகும்னா வாட்டர் மாலிகுல் ஸ்ப்ளிட் ஆகி இதுலேருந்து ஐ ரைட் சம்வேர். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபோட்டாலிசிஸ் ஆஃப் வாட்டரில் என்ன நடக்கும்னா நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல் இருக்குது இல்லைங்களா, வாட்டர் மாலிகுல் வந்து 2 மாலிகுல் ஆஃப் வாட்டர் இது வந்து ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு இதுலேருந்து ஆக்சிஜன் ப்ளஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் ஹைட்ரோஜன் வந்து ரிலீஸ் ஆகும். சரிங்களா, ஸோ இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் இங்கே பக்கத்துலேயே வந்துடும் PS2 வந்து ஆக்கிபை பண்ணிக்கும். அண்ட் இந்த ஹைட்ரோஜன் மாலிகுல் வந்து இங்கிருந்து ட்ராவல் பண்ணி வந்து NADPயோட கம்பைன் ஆகி NADPH2 ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஸோ வென் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் பிளாஸ்டோக்வினோன் டு சைட்டோக்ரோம் F 1 ATP மாலிகுல் வில் பி ஃபார்ம்ட். ஓகே, ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாஸ்பாரிலேஷன் நடக்குது. ஸோ இந்த நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ATP மாலிகுலும் அண்ட் ஒரு ATP மாலிகுலும் அண்ட் உங்களுக்கு ஒரு NADP மாலிகுலும் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன். The non-cyclic electron transport takes place in the form of Z. Hence it is called Z scheme. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நான் சைக்ளிக் ஃபோட்டோ பாஸ்பாரிலேஷன் ஒரு Z மாதிரி நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நம்ம Z ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்கிறோம்.